வணக்கம் நண்பா. உருவத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருந்தால் காட்டிற்கு யானைதான் ராஜாவாக இருந்திருக்க முடியும். சிந்தனைக்கும் செயலுக்கும் சிங்கம் சிறந்து விளங்கிய காரணத்தினால்தான் காட்டின் ராஜாவாக சிங்கம் திகழ்கிறது. எனவே உருவத்தை வைத்து ஒருவரை மதிப்பிடாதே, அவர்கள் செயல்களை வைத்தே மதிப்பிட முடியும். தனக்கு பிடித்த வாழ்க்கை கிடைத்துவிட்டது என்று வாழ்பவன் அதிர்ஷ்டசாலி. எந்த வாழ்க்கை கிடைத்தாலும் அதை பிடித்து வாழ்பவன்தான் புத்திசாலி. அழகாய் அமைவதெல்லாம் வாழ்க்கை அல்ல, அமைவதை அழகாய் மாற்றிக்கொள்வதே வாழ்க்கை. உனது வாழ்க்கையை மாற்றும் பொறுப்பு உன்னிடமே உள்ளது. நல்ல மனிதர்களிடம் சண்டையிட்டால் அவர்கள் உங்களிடம் சரிக்கு சரியாக சண்டையிட மாட்டார்கள். ஆனால் சத்தமே இல்லாமல் உங்களை விட்டு விலகிச் சென்று விடுவார்கள். எனவே கோபத்தில் நல்ல மனிதர்களை ஒருபோதும் இழந்து விடாதே. நமக்கு வரும் தடைகளைக் கண்டு மிரளுவதை விட ஒரு முறை துணிவதே மேல். துணிந்து நின்றால் தடைகள் உடையும், அது காணாமல் போகும். தடைகளைக் கண்டு தயங்கி நிற்காமல் நம்பிக்கையோடு முன்னோக்கி நகர்ந்து செல்ல வேண்டும். தடைகள் உடையும், வெற்றிக்கான பாதை உருவாகத் தொடங்கும். எதிலும் குற்றம் கண்டுபிடித்துக் கொண்டே இருக்காதீர்கள், நிறைகளை காண பழகுங்கள். இங்கு அனைவரும் அனைத்து நேரத்திலும் சரியாக இருந்துவிட முடியாது. சில நேரங்களில் தவறு நேர்வதற்கு வாய்ப்புகள் உள்ளது. அதை புரிந்து கொண்டு அடுத்த முறை தவறு நேராமல் பார்ப்பதே சிறந்த பண்பு. என்றுமே பேசிக்கொண்டே இருக்கும் மனிதனை விட கேட்கும் மனிதன்தான் அதிகம் கற்றுக்கொள்கிறான். எல்லா நேரத்திலும் பேசிக்கொண்டே இருப்பவன் அறிவாளி கிடையாது. பேச வேண்டிய இடத்தில் பேசும் மனிதனே அறிவாளி. அவனுக்கு எந்த இடத்தில் பேச வேண்டும், எந்த இடத்தில் பேசக்கூடாது என்பதும் தெளிவாக தெரிந்திருக்கும். மற்றவர்கள் சாதனைகளை பாராட்டுங்கள், அதை கண்டு மகிழுங்கள். நீங்கள் எதற்காக மற்றவர்களை பாராட்டுகிறீர்களோ அதே பண்பு உங்களிடமும் மேலோங்கும். நீங்களும் வெற்றி பெறுவீர்கள். எனவே அடுத்தவர்கள் வெற்றியைக் கண்டு பொறாமைப்படாதே, அதை கண்டு மகிழத் தொடங்கு. உங்கள் தவறை பிறர் சுட்டிக் காட்டினால் அதை நீங்கள் செய்திருந்தால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அதை திருத்திக் கொள்ள முடியும். தவறுகளை ஏற்றுக்கொள்ளாதவன் அதே தவறை மீண்டும் மீண்டும் செய்கிறான், வாழ்க்கையில் தோற்கிறான். உங்களை புரிந்து கொள்ளாத மனிதர்களிடம் விளக்கம் கூறிக்கொண்டிருக்காதே. எவ்வளவு கூறினாலும் அதையும் தவறாகவே எடுத்துக்கொள்வார்கள். அவர்களிடம் இருந்து மௌனமாக விலகி இருந்தால் போதும். நாம் அருமை புரிந்து மீண்டும் நம்மிடம் வந்து பேசத் தொடங்குவார்கள். அதுவரை பொறுமையாக இருக்க வேண்டும். எவன் ஒருவன் உனக்கு கெடுதல் செய்கிறானோ நீ அவனுக்கு நல்லதையே செய். அதுதான் நீ அவனுக்கு கொடுக்கும் மாபெரும் தண்டனை. தீயதை செய்த மனிதனுக்கு நீயும் தீயதை செய்தால் தீமை வளர்ந்து கொண்டேதான் போகும். நன்மை செய்தால் பகை நட்பாக மாறும். நண்பர்களே, மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.